சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சுருள் கஜடா பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேலே வந்து பிக்கும் போது மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கும். மேலே மட்டும்தான் இனிப்போட டேஸ்ட்டு கிடைக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இனிப்பே சேர்ந்துருக்காது. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நிறைய டீ கடையில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே கடைக்கு போகும்போது சில டைம் வந்து அந்த கஜடா வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு 350 கிராம் மாவு சேர்த்துக்கலாம், மைதா மாவு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிணைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிப்போம். பாருங்க, இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இதை வந்து 4-5 பிரிச்சுக்கலாம். இதை இந்த சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மாவில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே மைதா மாவு ஒரு கப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தடவிக்கலாம். தடவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடமும் தடவிப்போம். பட்டர், நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தடவிக்கங்க. நான் வந்து பட்டர் தடவுறேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்து இது மேலே வந்து மைதா மாவு போட்டுக்கலாம். நம்ம இன்னொன்று திரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இது மேலே போட்டுக்கலாம். இது மேலேயும் நம்ம வந்து பட்டர் தடவிப்போம். பாருங்கள், 4 லேயர் வந்து திரட்டி வச்சுருந்தேன். இப்போ 4மே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு நான் வந்து பட்டர் தடவி அது மேலே மைதா மாவு போட்டேன். இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம மடிச்சுக்கலாம், அப்படியே சுருட்டிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நம்ம மைதா கொஞ்சம் தண்ணி தொட்டுருவோம். நல்லா இந்த இடத்துல தண்ணி தொட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக ஒரு திரட்டிப்போம். இதை நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து தூள் பண்ண சர்க்கரை இருந்தது, ஒரு 300 கிராம் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மல் சர்க்கரையே சேர்த்துக்கலாம். இது வேஸ்ட் ஆக வேணாம் அப்படின்றதுனால நான் இந்த சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு கிட்டத்தட்ட 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா திரட்டி வச்சுருக்க அந்த சுருள் பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த சுருள் கஜடாவை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
நல்லா பாருங்கள் பொரிய அந்த லேயர் வந்து அழகாக வந்து விரியுது பாருங்கள். கம்மியான தீயில வேக விடுங்க. போடும்போது கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சக்கரை பாகில் இதை போட்டு நல்லா நம்ம பரட்டி எடுத்துப்போம். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான சுருள் கஜடா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும், நமக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.